ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில உறவுகளை ரொம்ப நம்ம நம்பியிருப்போம். இவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நம்பியிருப்போம். ஆனால் அவங்களே சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிடுவாங்க. இப்படி நமக்கு நம்பிக்கை துரோகத்தை பண்ணினவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்னென்னா இந்த நம்பிக்கை துரோகத்தை மனசில் நினச்சிட்டு காயப்பட்டு அழுது புலம்பி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இவங்கக்கிட்டலாம் எப்படி நடக்கணும், அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளியே ஒருத்தங்க கிட்டேருந்து வர்றது இல்லைங்க. நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்மளுக்கு வேண்டியவங்க, நம்ம உயிராக நினச்சவங்க தான் நமக்கு நம்பிக்கை துரோகத்தை ஏற்படுத்துவாங்க. நம்ம கொஞ்சம் வரை யோசித்து பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவங்க மூலமாக தான் அவங்க நம்ம முதுகில் ஒரு குத்துவாங்க பாருங்கள். அப்போ இருக்கிற வலி சொல்லவே முடியாது. வெளியே இருந்து யாருமே நமக்கு நம்பிக்கை துரோகத்தை பண்ணவே மாட்டாங்க. நம்ம கூடவே பயணிக்கிறவங்க, நமக்கு ரொம்ப நெருங்கின உறவுகள், இல்லைன்னா ரொம்ப பிடிச்சவங்க யார் மூலமாக தான் இந்த நம்பிக்கை துரோகம் நமக்கு நடக்கும். அதே போல் தான் எதிரியை வர எதிர்க்கக்கூடிய துணிவு நம்மக்கிட்ட இருந்துருங்க. ஆனால் சில டைம் பார்த்திங்கன்னா அந்த துரோகிகளை எதிர்க்கக்கூடிய தைரியம் நம்மகிட்ட சுத்தமாக இல்லாதது மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த துரோகம் இருக்கும். அதே போல் தான் உண்மையாக அவங்க ஒருத்தங்க நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க உண்மை சுயரூபம் தெரியும் போது தான் நம்மளால் தாங்கவே முடியாது. அப்போ நம்ம யோசிப்போம், இவ்வளோ நாள் போய் இவங்கள போய் நம்ம நல்லவங்க நம்பியிருக்கோமே அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையான சுயரூபம் தெரியும் போது தான் அவங்க இப்பேற்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வரவங்க. அதே போல் தான் ஒரு பாம்பு இருக்குன்னு வைங்களேன். அந்த பாம்பு தோலை உரிச்சு என்னது ஆகும், கலத்தி போட்டுட்டு இருந்தாலும் பாம்பு எப்படி இருந்தாலும் பாம்பு தானே. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆன பிறகு தான் சிலவங்களுடைய உண்மையான சுயரூபம் நமக்கு தெரிய வரும்போது இவங்கெல்லாம் ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. அதே போல் தான் உங்களை ஒருத்தங்க ஏமாற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, அவங்க ஏமாற்றும் போது நமக்கு மனசு காயப்பட்டாலும் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. பெருசாக யாருக்கிட்டேயும் எதையுமே நம்பாத யாரையும் இனி வாழ்க்கையில் நம்பாத அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தையே நமக்கு சொல்லி தந்துட்டு போயிருப்பாங்க. அதனால் ஏமாற்றும் போது நமக்கு கவலையாக இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அதில் பாடத்தை நம்ம கற்று தந்ததுக்கு. அதே போல் தான் எத்தனை முறை ஏமாத்தினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தங்கிட்ட ஏமாந்துருவோம். ஆனால் எத்தனை முறை ஏமாத்தினாலும் நம்ம அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது. நம்ம ஏமாந்து போனாலும் அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது. அதில் நீங்கள் உறுதுணையாக இருங்க. நீங்கள் நிறைய டைம் ஏமாந்தாலும் நீங்கள் நிறைய பாடங்கள் அவங்ககிட்ட கற்றுருப்பீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் உங்களை உச்சநிலைக்கு கொண்டு போக தான் உதவுமே தவிர உங்களை கஷ்டப்படுத்தாது. ஏன்னா நீங்கள் ஏமாற்றலை, அவங்க தான் உங்களை ஏமாற்றிருக்காங்க. அப்போது அவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன நினைக்கணும்னா, இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுருங்க. துரோகியில் மிகப்பெரிய துரோகி என்ன தெரியுமா? என்ன துரோகியில் மிகப்பெரிய துரோகி, சிறிய துரோகி அப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மிகப்பெரிய துரோகினா நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனால் நமக்கு துரோகம் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம அவங்கள கண்டுபிடிக்க முடியாத அளவு அவங்க அப்படி காய் நகர்த்துவாங்க. லாஸ்ட்டில் கேட்டால், உனக்கு இது எப்படி நடந்திருக்கும், யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே அவங்க பண்ணிக்கிட்டு நமக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு தெரியாதது மாதிரி கேட்பாங்க. இவங்க தான் நம்மளுக்கு மிகப்பெரிய துரோகி அப்படின்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் பல பேருடைய தோல்விக்கு காரணம் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திங்கன்னா, அவங்க நம்பி ஏமாற்றப்பட்ட துரோகனே சொல்லலாம். அந்த துரோகம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதுலேருந்து எழும்பி வர முடியாமல் அப்படியே மடங்கி போய், ஏன்னா அவ்வளோ நம்பியிருப்பாங்க. அவங்க எழும்பி அவங்களால அடுத்தது செயல்பட முடியாத அளவு அந்த கஷ்டத்தில், அந்த மன காயத்துலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதனால் இப்படி துரோகத்தில் மாட்டிக்கிட்டவங்க ரொம்ப தோல்வியை சந்திக்க நேரிடும். அப்படிலாம் நீங்கள் அதில் இருந்து கஷ்டப்படாமல் வெளியே சீக்கிரம் வர்றதுக்கு பாருங்கள். அதே போல் யாரையுமே ரொம்ப நம்பி வாழாதுங்க. இவங்க இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடக்காதுங்கிற அளவுக்கு அவங்கள ரொம்ப நம்பாதீங்க. ஏன்னா அவங்க நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமாக
இல்லாதவங்களாக இருந்தால், நம்பிக்கைக்கு உரியவர்களாக இல்லாமல் இருந்தால், அவங்க துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால யாரையுமே நம்பி வாழவே வாழாதீங்க. தேவைக்கு மட்டும் நம்மகிட்ட பழகுற அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கொடுக்காதுங்க. ஏன்னா தேவை முடிஞ்ச உடனே அடுத்த செகண்டே நம்மளால் என்ன செய்துட்டு இருப்பாங்க, கலத்தி விட்டுட்டு நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி போவாங்க. அதனால இவங்க இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு யாரையுமே அதிக அளவு கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அவங்க சொன்னதெல்லாம் உடனே நம்பிடுறது. சிலவங்களை பார்த்தா யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்க மனசில் பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் பிந்தி, அதாவது அவங்க துரோகம் பண்ணுறது நமக்கு தெரிய வரும்போது ரொம்ப மனக்காயத்துக்கு உள்ளாகுவாங்க. கூடுமளவு யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அது போலவே சில உறவு முறைகளை பார்த்திங்கன்னா, இங்கே கேட்டு அங்கே போய் சொல்கிறது, அங்கே கேட்டு இங்கே போய் சொல்கிறது, இப்படி சொல்லி சொல்லி 2 சைடுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உண்மையாக இருக்கவே மாட்டாங்க. இந்த 2 சைடும் கேட்டு கேட்டு சொல்லி ஒரு பிரச்சனையை பெரிய அளவில் ஊதி அது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துறதை பார்த்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கொடுக்காதுங்க. அதே போல தான் சிலவங்களை பார்த்திங்கன்னா திடீர்னு சொல்லுவாங்க, யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்படி சொல்கிறவங்க அவங்க ரொம்ப நெருங்கி அவங்க ரொம்ப நேசித்த உறவு முறை, இல்லைன்னா கணவன் மனைவியாக இருக்கலாம், மனைவி கணவனுக்கு துரோகம் இருக்கலாம், லவ்வர்ஸுக்குள்ளே ஒரு துரோகமாக இருக்கலாம். இப்படி நெருங்கிய உறவினர், நெருங்கிய ரொம்ப பிடிச்ச மனிதர்களால் துரோகத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த வாயிலேருந்து இந்த உலகத்தில் இப்போ யாரையுமே நம்ப முடியலைங்கிற வார்த்தை வருது. அது போலவே ஒரு தடவை ஒருத்தங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு வைங்களேன், திருப்பி நம்ம லைஃப்பில் வரும்போது அவங்க ஒழுங்காக இருந்தால் வர நமக்கு அவங்கள முழு மனசோடு ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க உண்மையாக இருந்தாலும் நம்மளை ஒருக்கா ஏமாத்துறவங்க தானே, இன்னும் அப்படி தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன மன ஓரத்தில் ஒரு இது போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது ஏமாற்றப்பட்டதன் வலினே சொல்லலாம். அதே போல தான் உங்களை அழிக்கிறதுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒன்று என்ன தெரியுமா? அன்பு. அதே போல தான் உங்களை அழிக்கிறதுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமும் நம்பிக்கை. இந்த அன்பும் நம்பிக்கையும் நம்ம அளவு கடந்து ஒருத்தங்க மேலே வைக்கும்போது கண்டிப்பாக அங்கே நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு நம்பிக்கை துரோகம் வந்தே தீரும். அது போல தான் ஒருத்தங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க முன்ன போய் சிலவங்க சொல்லுவாங்க, என்ன செய்வாங்கன்னா கண்ணீர் சிந்தி அழுவாங்க, கவலைப்படுவாங்க, கலங்குவாங்க, கதறுவாங்க. இப்படிலாம் அங்கே போய் கதறினாலோ கண்ணீர் சிந்தினாலோ எதாவது கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா கொஞ்சம் கூட அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அன்போ அரவணைப்போ அக்கறையோ எதுவுமே இருக்காது. துரோகம் பண்ணிட்டவங்க முன்ன வச்சு ஒருத்தங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்ட போய் கதறியோ அழுதோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுபோல் தான் துரோகம் பண்ணவங்கள நீங்கள் மன்னிச்சிருங்க. ஆனால் அவங்க செய்த துரோகத்தை ஒரு நாளும் மன்னிக்காதீங்க. ஏன்னா அந்த துரோகத்தை நம்ம மன்னிச்சிட்டோன்னா பழையபடியும் இதே மாதிரி யாருக்கிட்டையாவது போய் நம்பி ஏமாந்து போய் நிற்போம். ஒருத்தங்க நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு பண்ணிட்டாங்களா, கையெடுத்து கும்பிட்டு அவங்கள அனுப்பி விடுங்க. அவங்கள எக்காரணம் கொண்டும் பழையபடி நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தால் வர முழு மனதோடு நீங்கள் அவங்கள ஏற்றுக்காதீங்க. அப்படி ஏற்றுக்கிட்டால் உங்கள் லைஃப் நல்லாவே இருக்காது. ஒருவேளை மேபி கணவன் மனைவிக்கு துரோகமும் மனைவி கணவனுக்கும் துரோகமும் பண்ணினாங்கன்னா அவங்கள ஏன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கல்ல, அதனால கொஞ்சம் மன்னிச்சு ஏற்று திருந்துறாங்களான்னு பாருங்கள். திருந்துறாங்கன்னா அவங்க கூட நீங்கள் வாழங்க. இல்லைன்னா திருந்தாமல் பழையபடி அவங்க துரோகம் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு வேலையை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தை இருக்கும், எல்லாம் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும். அதனால குழந்தைகளுக்காக வாழணும். உங்களுக்குன்னு ஒரு வேலையை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக, அதாவது உங்களாலேயும் வாழ முடியும். ஏன்னா நீங்கள் பயங்கர அடிபட்டிருக்கீங்க. துரோகத்தில் நீங்கள் நிறைய பாடம் கற்றுருப்பீங்க. அந்த துரோகம் உங்களை புது ஆற்றல் மிகுந்த மனிதனாக உங்கள் உலகத்துக்கு கொண்டு வரும். நீங்கள் கண்டிப்பாக அவங்க கண் முன்னே நீங்கள் நல்லா வாழுவீங்க. வாழும்போது அவங்க யோசிக்கலாம், இவங்கள போய் நம்ம துரோகம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவங்க உங்களை பார்த்து யோசிக்கணும். அதை விட பெரிய வலி அடி அவங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. துரோகம் பண்ணவங்க முன்ன நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும். நீங்கள் துவண்டு போயிடக்கூடாது.
அதனால கலங்காதீங்க. துரோகம் பண்ணவங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த இடத்துலேருந்து நீங்கள் கலந்து வந்துடுங்க, விலகி வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்.